என்ன பிரச்சனை மேம்? இந்த செப்பரேஷன் வந்து ஒரே நாள்ல நடந்திருக்காது. எனக்கு தெரியுமே, கார்த்திக் குமார் 2017லயே சொன்னான் that ஆர்த்தி ரவி and தனுஷ் are hooking up. She had a fling with தனுஷ். ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவியை வெறுப்பேத்துறதுக்காக பார்ட்டிஸ்ல எல்லாம் அப்படியே நாக்க நீட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டோஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஐ நோ அண்ட் ஐ பீன் டோல்ட் தட் அதுக்கெல்லாம் கோட் இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறாங்கன்னா மேட்டர் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இட்ஸ் வெரி இண்டிகேட்டிவ் ஆஃப் இப்பதான் மேட்டர் முடிச்சிருக்கோம், இல்ல நாங்க ஒருத்தர் வி ரெகுலர்லி ஹுக் அப், எங்களுக்குள்ள மேட்டர் நடக்குதுன்ற மாதிரி. அது ஒரு அந்த 5 பக்கத்துல ரவி மோகன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். டியர்ஸோட எந்திரிக்கிறாரு. டெய்லி மார்னிங் ஹி வேக்ஸ் அப் வித் டியர்ஸ். கெனிஷா சொல்றா என்னால பார்க்க முடியல சுச்சி அவர் பெயின். அந்த இமெயில் பார்த்தாலே அவங்க பல விஷயங்கள் மறைக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரியுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி அணுகின போது டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாரு வண்டிய, டிரைவர் தப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது 2 பசங்களும் பேக்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒன்னும் ஆவல. இப்ப கெனிஷாவோட வீட்டுக்கு போலனாலும் அவர் வந்து வீட்டுல இருந்து போய் தண்டவாளத்துல படுத்திருப்பாரு. அது ஓகே எல்லாருக்கும். ஆர்த்தி ரவி அந்த லைட் ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. சோ இத்தனை நாள் வந்து நான் இதுக்காக தான் அமைதியா இருந்தேன். போய் தான் எல்லாம் உங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு தான், உங்கள்ட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு தான். அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம்னு எப்பவுமே அந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. கிஃப்டா வந்து கேஷ், சாக்லேட்ஸ், தேங்க்யூ லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சு ரிலேஷன்ஷிப். இது வந்து நான் நடிகர் தனுஷோட பேர் வந்து எல்லாரோட டிவோர்ஸ் கேசஸ்க்கு நடுவுலையும் வருது. இது ஜென்ரலா எல்லா மக்களும் சொல்றாங்க. நமக்குமே பார்க்கும்போது எந்த கப்பல் டிவோர்ஸ் ஆனாலும் அவங்களோட பேர் நடுவுல வருது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அநியாயத்தை நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள பாத்துக்கிட்டு வாய் மூடிட்டு இருந்தாங்க. தனுஷ் which is still continuing. I think they have plans to step out as a couple. இதெல்லாம் எதையும் பண்ணாமலே அவங்க தனுஷை கட்டிக்கிட்டா. apparently she is introduced Dhanush to the children saying new daddy. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? I'm fine ஹிரோஷினி. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா. யா, ஸோ உங்கள் இன்ஸ்டா பதிவெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்கள் புக்ஸ் பற்றின பதிவெல்லாம் நிறையா பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ஒரு 2 நாளாக போடுற வீடியோஸை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோன்றுறது என்னென்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கலாமோ அப்படின்ற மாதிரி உங்கள் கருத்துக்கள் இருக்குது. விச் மீன்ஸ் ஜெயம் ரவி, கெனிஷா அண்ட் ஆர்த்தி இவங்களோட பிரச்சனையை பற்றி சொல்கிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்டு 2 சைட்லேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் ஜெயம் ரவி, கெனிஷா சைடும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் ஆர்த்திக்கு ஒரு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தி வந்து இப்போ வந்து அவங்களும் அவங்க குழந்தையும் அபேன் பண்ணியிருக்காங்க, ஜெயம் ரவி பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு வராங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மேம் இந்த பிரச்சனையில்? when it was organic, 2 சைடுக்குமே எல்லாருமே அந்த கப்பலை சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. இப்ப தரப்பு எடுத்து பேசுறாங்கன்னா, அண்ட் அதுவுமே அதிகம் நீங்க ஆர்த்தி தரப்புல இருந்து தான் பாக்குறீங்கன்னா, அது எல்லாமே பெய்டு கண்டென்ட். சோ ஆர்த்தி குடும்பத்தினர் வந்து பெரிய லெவல்ல பெய்டு கண்டென்ட்ல இறங்கி இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆறுதலா அவங்க சாதகமா பேசின நிறைய யூடியூபர்ஸுக்கு எல்லாம் கிஃப்டா வந்து கேஷ், சாக்லேட்ஸ், தேங்க்யூ லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சு இன்கிரேஷியேட் பண்ணி அதுல சில பேரை அடுத்த 4-5 வீடியோ போடுறதுக்கு paid them. ஸோ அது ஒரு பெய்டு புஷ். அங்கேருந்து நீங்க கண்டிப்பா கவனிப்பீங்க. லைக் சில பேர்ல சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் விடாம ஒரே நாள்ல 4-5 வீடியோஸ், ப்ராப்பர் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க இந்த இஷ்யூ பத்தி. லைக் and they've been given அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கன்ட்டு. பெய்டுனா பின்ன காசு கொடுத்துட்டு என்ன வேணா சொல்லுன்னு விட மாட்டாங்க. So it's fully directed, controlled, and அந்த மாதிரி கான்டென்ட் தான் இப்போ உங்களுக்கு நிறைய பார்க்க கிடைக்குது அவங்க சார்பா. இப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோஸ் வந்து as a friend, எனக்கு கெனிஷா ஒரு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்டா இருக்காங்க, இப்போ ஃப்ரெண்டா ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்வைண்டன்ஸ் அப்படிதான் ஆரம்பிக்கும், அண்ட் இப்போ I can call her a friend. ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சஃபர் பண்றதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்கள பிளாக்கா பெயிண்ட் பண்ற முயற்சியில ரொம்ப அபாண்டமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அத பண்ணாதீங்க. அவங்கள வந்து as a couple கேன்சல் பண்ணிட்டு நிக்காதீங்க. அவங்க வந்து அக்சசிபிளா தான் இருக்காங்க. கெனிஷா is appearing for interviews. உருப்படியான கொஸ்டின்ஸ் கேளுங்க. வேண்டே அவங்கள ஜுஜு பாப்பா மாதிரி காட்டுற கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. கெனிஷா வந்திருக்காங்க ஒரு இன்டர்வியூக்கு, நீங்க வெளிப்படையா கேப்பீங்களா மாட்டீங்களா கொஸ்டின்? எக்ஸாக்ட்லி. அதை விட்டுட்டு அவங்கள ஒரு கிளாமர் ஃபிகரா காட்டுற மாதிரியே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இட்ஸ் ஆல் வெரி கன்ஸ்ட்ரூட். எல்லாமே கன்ஸ்ட்ரக்டடா இருக்கு, ஸ்கிரிப்டடா இருக்கு. செப்பரேஷன் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்ததுமே எல்லாரும் ஃபீல் பண்ணது என்னன்னா, இவங்களும் இப்போ பிரியிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஜெயம் ரவி வந்து ரெகுலராக ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறாரு, நிறைய மியூசிக் எல்லாம் போட்டு அப்டேட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் பார்க்கும் போது ஓகே, இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகலை, பிரிஞ்சக்கப்புறம் இவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு,
அப்படின்றது தான் ஆக்சுவல் கமெண்ட்ஸாக இருந்தது. நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய மக்களே வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஆர்த்தி வீட்டில் வந்து ஜெயம் ரவி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நிறைய கமெண்ட்ஸாக இருந்தது. மேபி ஆர்த்தி வந்து அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க போல, இப்போ ஜெயம் ரவி நிம்மதியாக இருக்காருன்ட்டு. கனிஷா அண்ட் ரவி மோகன் 2 பேரும் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஆர் தே டேட்டிங் அது எதுவும் அவங்க இன்னுமே சொல்லலை, டைரக்டாக சொல்லலை. இது வந்து நான் லவ் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தையில திணிக்க விரும்பல அப்படின்னு நான் சொல்றது வந்து ஐ எம் நாட் கெட்டிங் பொயட்டிக் ஆர் எனிதிங். பட் நிஜமாவே அவங்களுக்குள்ள ட்ராமா பாண்டிங் தான் ஏற்பட்டிருக்கு. கெனிஷாவும் நிறைய கஷ்டங்கள் பார்த்திருக்காங்க, ரவியும் நிறைய கஷ்டங்கள் பார்த்திருக்காரு. அண்ட் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அன்கண்டிஷனலி ஜெயம் ரவி வந்து அழுதுட்டு அலங்கோலமா நின்னப்போ நிஜமாவே அப்படிதான் அவர் நின்னாருன்னு அவரே லெட்டர் போட்டிருக்காரு. கெனிஷா தான் அன்கண்டிஷனலா அக்செப்ட் பண்ணி அந்த அழ விட்டு அத்தனை தூங்க விட்டு சாப்பாடு ஒழுங்காக்கி ஹெல்த் கரெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ த ஜெயம் ரவி யூ சா அட் த வெட்டிங் இஸ் ஸ்டில் ஹீலிங். அதனாலதான் அவர் டயர்டா இருக்காரு. அந்த ப்ராசஸ் போது தே வில் லுக் லைக் தட். வித் த குட் நியூஸ் இஸ் ஹி டசன்ட் ட்ரிங்க் அட் ஆல், ஹீஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட் இட். அது அந்த கெட்ட பழக்கம் நிறைய பேருக்கு இருந்துச்சு ஒரு காலத்துல, இவருக்கும் இருந்துச்சு. அண்ட் ஹி யூஸ் டு பி நோன் டு பி வெரி இம்யூன், லைக் எவ்வளவு அடிச்சாலும் ஸ்டெடியா வண்டி ஓட்டுவாரு அப்படின்லாம் ஏத்தி விடுவாங்க. இப்பதான் ஏத்தி விடுவாங்க இன்னொரு ரவுண்டுன்னு. சங்காத்தம் என்ன சொல்றது, கோஸ் பேக் டு a lot of my interviews where I say that இவங்க எல்லாம் தனித்தனியா வீட்டுல உட்காண்டா ஓகே, பார்ட்டின்னு சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுது. அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து வர விரிசல்கள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய. ஓகே, ஸோ இது நிறைய வேற இருக்கு. அந்த 5 பக்கத்தில் ரவி மோகன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப சஃபர் ஆகிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் சஃபர் ஆகிருக்காங்க. என்னோட நாலேஜ் எல்லாமே கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அது என்னோட நாலேஜ்க்கே வரல அப்படின்றத குறிப்பிட்டிருந்தார் பெருசாக. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி ஒரு இமெயிலும் வந்து ஒருத்தர் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. அந்த இமெயிலில் வந்து குறிப்பிட்டிருந்தது என்னென்னா, கார் ஆக்சுவலி அந்த மேனுஃபேக்சரரே வந்து ஒத்துக்கிறாங்க காரில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த காரில் இஷ்யூ இருந்ததுனால அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது உண்மைதானா? உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? அந்த இமெயில் பார்த்தாலே அவங்க பல விஷயங்கள் மறைக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரியுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி அணுகின போது டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாரு வண்டியை, டிரைவர் தப்பு அப்படின்னு. ஃபார்மலா இமெயில் வரும்போது வண்டியில தான் பிரச்சனை இருந்திருக்கு, மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட், நீங்க இந்த ஒரு இதை சைன் பண்ணி கொடுங்க, வி கேன் கெட் த வெஹிக்கிள் சேஞ்ச். அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, மாத்தி தரோம் அப்படின்ட்டு. அதுலயே லைக் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, பட் இருந்தாலுமே அந்த இமெயில்ல அவரை கில்ட் ட்ரிப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது 2 பசங்களும் பேக்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒன்றும் ஆவல. அப்புறம் என்ன, ஒரு குழந்தைக்கு 2 வாரமா மீசில்ஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் திணிக்கிறாங்க அந்த லெட்டருக்குள்ள while sending it to ஜெயம் ரவி so that he will sign it. பட் அவர் இப்ப லாயர் அட்வைஸ்ல தானே இப்ப போயிட்டு இருக்காரு நிறையவே. இந்த என்டையர் திங் லாயர்ஸ் அட்வைஸ் பண்ணி தான் he is not making any extraordinary efforts to touch the children because அது அவருடைய கஸ்டடி கேஸை ஹேம்பர் பண்ணும். நாளைக்கு அவர் டிவோர்ஸ் when he appears in court he is definitely going to ask for custody. நிறைய எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல காட்டலாம் அப்படின்னா அவரும் பதுக்கிதான் வச்சிருக்காரு. He is gatekeeping it for his own security and for the security of the children. லாங் டர்மா யோசிக்கிறாரு. இப்ப அவசரப்பட்டு போய் அங்க விழுந்து ஐ மிஸ் யூ புலம்பி அவங்க வெளியே தள்ளி பெரிய மெலோ டிராமா ஆகி அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு ரைட். கஸ்டடி ஃபுல்லா கிடைக்கட்டும், அது என்ன 6 மாசமா அவ்வளவுதானே, இன்னும் மேக்ஸிமம் என்ன இன்னும் 3-4 months தான். எக்ஸாக்ட்லி. அண்ட் கிட்ஸ் வந்து பவுன்சர்ஸ் வச்சு அனுப்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. பவுன்சர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க கிட்ஸ் கூட நேரமோ அப்படின்ட்டு. ரொம்ப எல்லாம் ஆர்த்தி ரவி இஸ் சென்டிங் பவுன்சர்ஸ் வித் தி சில்ட்ரன் டு ஸ்கூல். மத்த எல்லா குழந்தைகளும் ட்ராமடைஸ் ஆயிட்டு இருக்கான். ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன நம்ம இவ்வளவு கைப்புள்ளை ஆயிட்டோமா அப்படின்றாங்களா? இல்ல ஜெயம் ரவி என்ன டெரரிஸ்டா, மர்டரரா, குழந்தை என்ன அசால்ட் பண்ண வருவாரா, இல்ல கிட்னாப் பண்ணிட்டு போக வருவாரா? என்ன இன்சினுவேட் பண்றாங்க இவங்க? இவங்க சுய நினைவிலேயே பண்றாங்களா, பிளான் பண்ணி கோல்ட் ஹார்ட்டடா பண்றாங்களா உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு that her child is in danger? இல்ல டெலூலுவா இவங்க, டெலூஷனலா இப்படி பண்றாங்களான்னு தெரியல எனக்கு. அது ப்ளீஸ் அடியில கமெண்ட்ஸ் தெரிக்க விடுவாங்க. வாங்க வாங்க எல்லா ஆர்த்தி ரவி டீம்ஸ் வரப்போகுது கீழே. டெல் மீ திஸ் நோ ப்ளீஸ். பிளாக் கேட் கமாண்டோஸ், பவுன்சர்ஸ், ஒரு அந்த 2 குழந்தைங்களோட ஒரு ஃபுல் மூவி வந்துச்சு இத பத்தி, காவலன், where clearly Asin was traumatized.
ட்ராமடைஸ்ட். வளர்ந்த பொண்ணு, காலேஜ் போற பொண்ணு ட்ராமடைஸ்ட். அவங்க கிளாஸ் ரூமுக்கு நுழையறாங்களாம், கிளாஸ்ல கூட உட்கார்றாங்களாம். மேபி இந்த சிச்சுவேஷனே வந்து அந்த ஃாதர் மேல சிச்சுவேஷனே இல்ல ஹிரோஷினி. திஸ் இஸ் கால்ட் பணக்கார அராஜகம். திஸ் இஸ் கால்ட் பணக்கார அராஜகம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல குழந்தைங்க இல்ல அப்பா இல்லனா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா இப்படி பண்ணிட கூடாது, அவங்க ஃாதர் மிஸ் பண்றாங்க. ஃாதர் டியர்ஸோட எந்திரிக்கிறாரு. டெய்லி மார்னிங் ஹி வேக்ஸ் அப் வித் டியர்ஸ். கெனிஷா சொல்றா, என்னால பார்க்க முடியல சுச்சி அவர் பெயின. அழுவுறாங்க அழுவுறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. இவங்க மெடிடேட் பண்ணி பண்ணி I'm sending the children good energyன்றாங்க. Aarti is not allowing him to see the children. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, if you want to meet the children you have to go through meன்றாங்க. கேட் கீப் பண்றாங்க. ஸ்கூலுக்கு ஏன் இப்ப பாடி கார்ட்ஸ் போறாங்க? ஏன்னா ஸ்கூலுக்கு இவர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாரு, ப்ளீஸ் அலவ் மீ டு மீட் மை சைல்ட், பேப்பர்ஸ்ல நான் கோ பேரண்ட்னு இருக்குன்னு. அடுத்த நாள்ல இருந்து பாடி கார்ட்ஸ் ஃபார் தி சில்ட்ரன். ஸ்கூலுமே அலண்டு போயிருக்கு. ஓகே. சோ மேபி இந்த சிச்சுவேஷனே குழந்தைகளுக்கு வந்து அது அராஜகம் பண்ற பணக்கார லேடிஸ் மூவ் இதெல்லாம். குரூப்பா ரூம் போட்டு யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த நைட் வந்து ஆர்த்தி ரவி அந்த லைட் ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து நான் இதுக்காக தான் அமைதியாக இருந்தேன், இப்போ நீங்களே இதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு 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 1 பேஜ்க்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததும் நிறைய பேருக்கு வந்து சிம்பத்தைஸும் வராங்க. இன்னொரு கட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டிம் ஷேமிங் பண்ணுற மாதிரி இருக்குது, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறதுக்காக போடுற மாதிரி இருக்குன்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஆர்த்தி ரவியோட போஸ்ட் பார்த்துட்டு. ஆர்த்தி ரவியோட போஸ்ட்டை விட நான் அவங்களோட வீடியோஸை தான் சொல்லுவேன். எப்படி அவங்க குழந்தைங்களை அவங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்க, தப்பு தானே. அவங்களை எப்படி அவங்க கரன்சியா யூஸ் பண்றாங்க. நடு ரோட்ல நின்று கலப்பை விரிச்சு குழந்தைங்களை தள்ளி பிச்சு கேட்கிற லேடிஸ் மாதிரி தானே. என் குழந்தைய பார்த்து அழுவு, என் குழந்தைய பார்த்து அழுவு, தோசை சாப்பிட மாட்டேங்குது, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிட்டு இருக்காளுங்க. எல்லா கட்ட பஞ்சாயத்து மென்னு தான் சொல்லுவேன். எல்லா கட்ட பஞ்சாயத்து கிழங்களும் உட்காந்துக்கிட்டு, சுஜாதா எனக்கு போன் பண்ணாங்க, போய் கொண்டாடுங்க. ஷாக் வேற இதுல. ஓ சுஜா, அந்த இன்டர்வியூ வேற மொக்கச்சாமி. ஓ சுஜாதா உங்களுக்கு டைரக்டா போன் ஆமா பண்ணாங்க, எலிசபெத் மகாராணி சொர்க்கத்துல இருந்து பண்ணாங்கன்ற மாதிரி பண்ணி என்ன சொன்னாங்க, இன்னும் 2 லட்சம் தரேன் இப்படி வீடியோ போடுன்னு சொன்னாங்க. அத சொல்ல மாட்டாங்களே. பண்ணாங்க, போன் பண்ணாங்க, பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அத சொல்லுன்னு சொல்லி காசும் கொடுத்தாங்க. எல்லா நுணலும் தன் வாயில கேட்டுட்டு இருக்கு, எல்லா தவளையும் தன் வாயில கேட்டுட்டு இருக்கு. இது வந்து என்ன பைத்தியம்னு சொல்ற ஜனங்களுக்கு கூட கண்ணால தெரியுதுதான். பட் அவங்க ஆட்டு மந்த அப்படிதான் சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து என்ன பிரச்சனை மேம், இந்த செப்பரேஷன் வந்து ஒரே நாள்ல நடந்திருக்காது, மேபி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராப்ளம். சோ பேசிக்கா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இன்கம்பேட்டபிலிட்டி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இன்கம்பேட்டபிலிட்டி ஃப்ரம் டே 1. லவ் பண்ண போது தன்னை வேற மாதிரி ஒரு பொண்ணா காட்டிக்கிட்டாங்க ஆர்த்தி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய ஹீரோ நண்பர்கள் எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு பொம்பளையா மாறிட்டாங்க. ஹீரோ நண்பர்கள் in the sense she had a fling with Dhanush. Okay. இவர் பேரு எந்த ஒரு பிரச்சனையிலும் வராம இருக்க very long time நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அநியாயத்தை நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள பாத்துக்கிட்டு வாய் மூடிட்டு இருந்தாங்க. She had an affair with Dhanush, which is still continuing. I think they have plans to step out as a couple. அதனாலதான் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் தரங்கெட்ட ஒரு கப்பிள்னு அவங்கள காட்டிட்டு அப்புறமா சில மாசங்களுக்கு அப்புறம் குஷ்பு ட்ரிஷா எல்லாம் இவங்களை லான்ச் பண்ணுவாங்க ஒரு கப்பிள் வேலிடேட் பண்ணி. குஷ்பு சொல்லுவாங்க என் வீட்டுலதான் சந்திச்சாங்க, ட்ரிஷா சொல்லுவாங்க என் வீட்டுலதான் தொடர்னாங்க. ஆளாளுக்கு சரணாலயம் கொடுத்த மாதிரி பேசுவாங்க. இந்த 2 உடைந்த உள்ளங்கள் தனுஷ் அண்ட் ஆர்த்தி ரவியா அவங்கதான் சேர்த்து வச்சதா அவங்க தலையில ஏத்துக்கிட்டு சமுதாய கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. Okay. This is already in the plan and I found this out from Ahmed Miran. அவர் வேற ஒரு வீடியோ ஒன்னு பெருசா போட்டுருந்தாரு. தயவு செஞ்சு அவரை நாயினே சொல்லுங்க. அந்த புறம்போக்கு போய் ஆர்த்தி ரவியோட சோசியல் மீடியா ஹெட்டா ஏதோ அன்ஆஃபிஷியல் ஹெட்டா சேர்ந்திருக்காரு.
எப்படி எல்லாரையும் ட்ரோல் பண்ணலாம், எப்படி எல்லாரையும் டெரரைஸ் பண்ணலாம், எப்படி வந்து ரவிய சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் வாயும் அடைக்கலாம் அப்படின்னு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ் அந்த இன்கிரெடிபிள் வில்லன் வந்து அதோட அந்தமான் தீவுல உட்காந்து யோசிச்சு ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க சுஜாதா இப்போ. ஆக்சுவலி உங்களுக்கு இன்பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் கூட வந்திருந்தது இல்லையா? அந்த பெரிய எனக்கு வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாராம், விசில் ப்ளோ பண்றாராம். கெனிஷா உடைய முன்னாள் பேரு வந்து என்ன சாண்ட்ரா சித்தாரா. அவங்க வந்து 3 கணவரை கொன்னாங்க, 4 கணவரை பஸ் கடியில தள்ளினாங்க, 8 கணவரை தூக்கல மாட்டினாங்க, இப்படி எல்லாம் அனுப்புது எனக்கு அந்த கழுத. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. சாண்ட்ரா சித்தாரா அப்படி அது ஒரு ஷார்ட்ஸா வேற 2-3 ஷார்ட்ஸா வேற வந்திருந்தது பார்த்தேன். அவங்களுக்கு she never posted it. 1 second. அவங்க முன்னாள் அவங்க பர்த் பேரு சாண்ட்ரா சித்தாரா. she was in a very bad marriage, பயங்கர abusive marriage. அதுல இருந்து அவங்க தப்பிச்சு உயிரோட நழுவினது அவங்க பெரிய பாக்கியம். அண்ட் அவங்க வந்து அந்த லைஃப மறக்கணும், அந்த அது ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணணும்ன்றதுக்கு மறுபடி பேப்பர்ல எல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தன் பேரை பாஸ்போர்ட் உட்பட எல்லாத்துலயும் மாத்தி இருக்காங்க. happens, we all do it. அது ஆம்பளைங்க மோஸ்ட்லி அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பெண்கள் நிறைய பண்ணுவாங்க. நானே வந்து இந்த தனுஷோட அட்டாக் அப்புறமா should I change my name எல்லாம் நினைச்சேங்க. What's the point? I got that advice also from a lot of people I spoke to. Why don't you try a new identity? Change your name எல்லாம் வெறும் ஒரு கூசு அதுட்ட பயந்து எல்லாம் பண்ண முடியாதுல்ல. பட் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு வீட்டுல அடிக்கிற ஹஸ்பண்ட்னா அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். கடவுள் புண்ணியத்துல அந்த ஆளே செத்துட்டான் கொஞ்ச நாள்ல. அண்ட் Kenisha, when she met Jayam Ravi, was a widow. Okay, that's the right word for it. அவங்க ஒரு ஹாரிபிள் மேரேஜ்ல இருந்து தப்பிச்சு அந்த ஆள் பூட்டானேன்ட்டு கோவால நிம்மதியா பாட்டு பாடிட்டு ஹீலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நான் சத்தியமா இல்ல, இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாரும் கோவா கோவா என்னெல்லாம் என்னங்க லாஸ் வேகஸ்ல கூட ஸ்கூல்ஸ் இருக்கு, பசங்க ஸ்கூல்ஸ்க்கு போற, என்ன கோவாவை போய் they should be arrested for anti-national. கோவானாலே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் கன்ஜெக்சரா என்னெல்லாம் ஸ்பெகுலேஷனை என்கரேஜ் பண்றாங்க அவங்க. சோ இர்ரெஸ்பான்சிபிள். கோவானாலே நீங்க புரிஞ்சுக்கங்க. அவங்க 2 பேரும் வைன் ஷாப்ல உட்காந்து பேசுற பேச்செல்லாம் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்படியா பேசுறது ஒரு பொறுப்புள்ள சோ கால்ட் கட்ட பஞ்சாயத்து பீப்புள்? ஆலமர மைனருங்க, என்ன சொல்றது அவங்க. கெனிஷா இந்த இஷ்யூ வந்து அந்த ஒரு வீடியோ அந்த ஓவர் நைட்ல வைரல் ஆனதும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எப்பவுமே ஒரு ஆணுக்கு வந்து எமோஷனலி இன்டெலிஜென்ட் விமனோட கூட தான் இருக்க தோணும். இப்படி தாச் மோச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் இந்த கோட்டுக்கு தான் அர்த்தம். இப்படி கத்திக்கிட்டு இருந்தா அவங்களோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. ஸோ இந்த இஷ்யூ மீன் பண்ணி தான் அவங்க அதை சொல்றாங்கல்ல. எவ்வளவு ஸ்வீட் போஸ்ட் அது. அவ்வளவுதான் அவங்க சொல்ல விரும்பினாங்க. அவங்க கோவத்தின் உச்ச கட்டத்துல அவ்வளவுதான் சொல்லுது. அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட்ப்பா, நான் சொல்றேன். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சாஃப்ட். as a friend அவங்க உங்ககிட்ட என்ன மேம் ஷேர் பண்றாங்க? என்ன மாதிரி அவங்க இப்ப என்ன எல்லாமே ஷேர் பண்றா. she has everything with me. okay, everything. and how she is feeling now? இப்ப இந்த பிரச்சனையில அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? I can tell you something. Jayam Ravi is aware of ஆக்சுவலி அதோட ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒரு 3 months பேக் தான் ரவிக்கே கிடைச்சது, ஆர்த்தியோட அஃபேர் வித் தனுஷ். அண்ட் அது இவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆகி பின்னாடி தீயா கொழுந்தா எரிஞ்சு நிக்குது, குஷ்பு எல்லாம் கல்யாண மண்டபத்தோட ரெடியா இருக்காங்க அவங்களுக்காக அப்படின்லாம் ரவி ஃபவுண்ட் அவுட் only 3 months பேக். பட் he's got enough screenshots, he's got enough evidence, he's got enough to show in court that if necessary, கோர்ட்டுக்காக அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும். If necessary, if push comes to shove, அலாம் கோர்ட்ல 2 lawyers வந்து செஸ் கேம் மாதிரி இல்லையா ப்ரோ? முக்கியமான தேவைப்படுற கார்ட்ஸ் எல்லாம் கடைசியில் தான் எடுப்பாங்க. பட் நானே கெனிஷா ஓவரா போயிட்டு இருக்கே, நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரியுமே, கார்த்திக் குமார் 2017லயே சொன்னான் தட் ஆர்த்தி ரவி அண்ட் தனுஷ் ஆர் ஹூக்கிங் அப்னு. அந்த கலாச்சார சர்க்கிள் தான் அது. ஆர்த்தி ரவி யூஸ் டு கோ டு தோஸ் பார்ட்டிஸ் when ஜெயம் ரவி வாஸ் ஆஃப் ஃபார் ஷூட்டிங். ஜெயம் ரவி என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க போலன்ட்டு. ஜெயம் ரவி இந்த சித்தார்த் மாதிரியே வளர்த்துட்டாங்கல்ல. இந்த பிரின்ஸ் உலகமே ஒண்ணுமே தெரியாத ஒரு ராஜகுமாரன் மாதிரி தானே அவர் வளர்ந்திருக்காரு. ட்ரூமேன் ஷோ படத்துல ட்ரூமேன் மாதிரி அவர் வாழ்க்கையை செதுக்கி 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 தானே வளர்க்கப்பட்டிருக்காரு.
செலக்டிவா தானே அவருக்கு உண்மைகள்லாம் காமிக்கப்பட்டிருக்கு, உலகம் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரதிபலிப்பு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்ப கெனிஷாவோட வீட்டுக்கு போலனாலும் அவர் வந்து வீட்டுல இருந்து போய் தண்டவாளத்துல படுத்திருப்பாரு. அது ஓகே எல்லாருக்கும் கேக்குறேன். தட் வாஸ் தி அதர் ஆப்ஷன். அந்த மனப்பான்மையில அந்த மனுஷன் இறங்கினா இவங்க எல்லாம் இறங்க விட்டுருக்காங்கண்ணா, போய் தொலைன்னு விட்டுருக்காங்க. ஆர்த்தி அவங்க அம்மா எல்லாம் வாசல்ல நின்னுக்கிட்டு without sending a car behind him, without sending any servant in the house that he trusts, போய் கூட்டிட்டு வாங்க, பின்னாடியே போய் நில்லுங்க என்ன பண்றாருன்னு போக விட்டாங்களே. நான் ஹிரோஷினி, நான் சொல்றது, கெனிஷா சொல்றதோ, ரவி சொல்றதோ ரொம்ப மைல்டா தான் எடுத்து சொல்றோம். கர்ம கண்டராவியான ஃபைட்ஸ் ஏற்பட்டிருக்கு அந்த வீட்ல, and they have victimized ரவி to another level. அதெல்லாம் சொன்னா நீங்க அவர் ஆம்பளையானே கேட்பீங்க. பட் ஆமா ஆம்பளைதான், ஆம்பளைங்களுக்கும் இப்படி நடக்குது. when women gang up they can really bring a strong man down. ஆர்த்தியால தனியா இதை பண்ணிருக்க முடியாது. she got help from Khushbu, Trisha, everybody who was helping them hide the affair. தனுஷ் ஆர்த்தியோட அஃபேரை ஹைட் பண்ண யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாளுங்களோ அவளுங்க ரவிக்கு அகேன்ஸ்டா இன்னைக்கு பேசிட்டு இருக்காளுங்க. மோஸ்ட்லி தனுஷோட பேர் வந்து நடிகர் தனுஷோட பேர் வந்து எல்லாரோட டிவோர்ஸ் கேசஸ்க்கு நடுவுலையும் வருது. இது ஜென்ரலா எல்லா மக்களும் சொல்றாங்க. நமக்குமே பார்க்கும்போது எந்த கப்பல் டிவோர்ஸ் ஆனாலும் அவங்களோட பேர் நடுவுல வருது அப்படின்றது. யாருக்காவது விவாகரத்து ஆகணும்னா பொண்டாட்டிய தனுஷ்க்கு தேல்பத்ரி சிங் மாதிரி தனுஷ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. பட் என்ன பண்றது, தனுஷ் இஸ் ரியலி தட் கைண்ட் ஆஃப் அ டிசீஸ். அவனுக்கு தெரப்பி தேவை. he needs to sit with a counselor or a psychiatrist and ask, எனக்கு ஏன் மத்தவன் பொண்டாட்டி மேல இப்படி என் புத்தி போகுது, அவன் கேட்டுதான் ஆகணும் ப்ரோ. அப்படி இருக்கானுங்களே பீப்புள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தாலே ஒரு கட்டத்தில் மேபி இந்த டிவோர்ஸ் அப்படின்றது இல்லை செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் வந்து நமக்கு நியூ இல்லை. மேபி 70s 60sலேருந்தே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப வைரலாக இருக்கு இல்லையா அந்த செலிப்ரிட்டி டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பர்சனல் விஷயம்லாம் வெளியே வர்றதுனால மக்களுக்கும் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறிடுது. ஆளுக்கு ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட்க்கு ஒருத்தருக்கு ஒய்ஃப்க்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சைந்தவிக்கு நடந்ததெல்லாம் நம்மளே நிறைய பார்த்துருப்போம். I'm sorry to do this, but I'm blaming the wives. அவளுங்கெல்லாம் அந்த சர்க்கிள்குள்ள நுழைஞ்ச ஹஸ்பண்ட்ஸோட சேம் சர்க்கிள்ல நுழைஞ்சு they all went mad. All these ladies. சைந்தவி went mad. இவங்க ஆர்த்தி ரவி went mad. தர்ஷனா விஜய் யேசுதாஸ் went mad. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அந்த சர்க்கிள்க்கு இருக்கக்கூடிய பவர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட்ஸோட மணி. என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு அவங்க ஏதோ திறந்த மனப்பான்மை ஜென்சி மாதிரி பொண்டாட்டி கையில எல்லாரும் கொடுத்துட்டானுங்க இந்த பசங்க. நிஜமாவே கொடுத்துட்டானுங்க. எல்லாரும் சஃபர் பண்றானுங்க. ஜீவா இஸ் சஃபரிங். he won't tell you about it, but he's suffering. Lots of your Hollywood heroes are still in the chains of wives like that. எல்லாம் லூயி விட்டான் லேடிஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் லூயி விட்டான் லேடிஸ். இந்த லூயி விட்டான் வந்து நீங்க அந்த லேடிஸ் சும்மா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாருங்க. பிரெயின் பூரா லூயி விட்டான் அடிச்சிருக்கோம். பிராண்டு பைத்தியம் பிடிச்சு எல்லாரையும் பிராண்டு பைத்தியம் பிடிக்க வச்சு they use these brands to control their husbands. கையில போட்டா ரோலெக்ஸ் வாட்ச் தான். யாரு பொண்டாட்டி வாங்கி கொடுத்தா அவதான் சூஸ் பண்ண. யார் பணம் ஏன் பணம், வெரி குட். மாட்டு கோழியாவது என்ன பண்றது சொல்லுங்க. see right now I'm not even supporting Jayam Ravi and Kenisha. I'm not supporting Jayam Ravi at all, right? அவன் இந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்த பையன் தான். அவன் இந்த கும்பலோட இது ஃப்ரெட்டர்னைஸ் பண்ண பையன் தான். அப்ப தெரியலையா? நானும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே தெரிஞ்சு 15 நிமிஷத்துல நான் எஸ்தானேன். வெள்ளித்தாம்பழம் ஒயிட் லைன் பார்க்கும்போது நீ யூட்டர்ன் அடிச்சுட்டு ஓட மாட்டேன். நான் அந்த பக்கம் போல. அதனால எனக்கு doesn't concern me. You are encouraging a party like that. Nevertheless, you need to get out of that party. நான் விஜய் வீட்டுல இப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு வருத்தப்பட்டு சொன்னேன். விஜய் will never allow it. அந்த ஒரு பார்ட்டிக்கு அப்புறம் he never party close அவர் வீட்டுல அன்னைக்கு அப்புறம் எனக்கு அது கூட சொல்லணும். That one day when cocaine managed to creep into his house, he shut the house down. He said நாளையில இருந்து no parties in this house. ஆனா விஜய் மேல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியா சொல்லிடுறேன். we are talking about Vijay, right? அவரும் த்ரிஷாவோட சேர்ந்து அவங்க பேர் என்ன கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரு தானே. சங்கீதா சொன்னாங்களா என் பசங்க என்ன நினைப்பாங்கன்னு? சங்கீதா சொன்னாங்க. அவங்க தானே சொல்லணும் ஃபர்ஸ்ட்.
அவங்க கத்தலையே. மூச்சு பேச்சு அவங்க வீட்டு சைட்ல இருந்து வரலையே. ஆக்சுவலி விஜயுமே செப்பரேட் ஆகி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. கூட கிடையாது. சேம் எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன். He is only separated, 2 children, not divorced. They haven't. So அது உண்மைதான். Okay. இல்ல உண்மைதான் இல்ல. I'm saying picture wise both are exact. பட் இப்ப ஜெயம் ரவிக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிற டார்ச்சர் மாதிரி யாருமே விஜய் கொடுக்கலையே. So it is paid torture, Hiroshni. So it is about Trisha, it is விரும்பல. இது paid torture. எந்த ஒரு ஆவரேஜ் சினிமா வியூவருமே ஜெயம் ரவியை போட்டு இப்படி வறுத்து எடுக்கணும்னு நினைக்கவே இல்ல. paid torture இது. sponsored torture. Okay. கம்பேர் பண்ணணும்னா இப்ப ஜெயம் ரவி இங்க வந்திருக்கிறத நீங்க விஜய் ட்ரிஷாவை கூட்டிட்டு போறதோட கம்பேர் பண்ணலாம்ன்ற அது எவ்வளவு stupidity. That's what I'm pointing out to you. Why are you going down that track? அவங்களுக்கான co-actor அப்படின்ற ஒரு வெளிய வாங்க அங்க ஒண்ணுமே இல்ல, வெளிய வாங்க. ஓகே. ஸோ ஜெயம் ரவி வந்து அந்த 5 பக்கத்துக்கு போட்டிருந்தது வந்து நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்களோ அப்படின்றது எனக்கு லைட்டா தோணுது. ஏன்னா வந்து ஆர்த்தி ரவி ஒரே ஒரு வீடியோவும் ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபுல்லாக சொல்லியிருந்தது எல்லாமே குழந்தைகளை பார்த்துக்கிறக்கூடிய ஒரு அப்பாவா அவர் இல்லை, குழந்தைங்களையும் கைவிட்டுட்டாரு என்னையும் கைவிட்டுட்டாரு அப்படின்றது தான். ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் என் பசங்களை பார்த்துப்பேன் அப்படின்றது ஆர்த்தி ரவி சொல்கிறாங்க. ஆனால் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு, என்னோட அம்மா அப்பாவையே அவங்க பார்க்க விடலை, என்னோட சில்ட்ரனுக்கு என்னையே அவங்க ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டாங்க, நான் என்னோட நைட் ட்ரெஸ்ஸோடு இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்தேன், இந்த மாதிரி அதான் என் குழந்தைங்களுக்கு சுற்றி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, ஸோ என்னால் ஆக்சஸ் பண்ணவே முடியல எதையும் அப்படின்றது தான் அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இப்போ எதை நம்புறது ஆக்சுவலி? ஜெயம் ரவி நம்புங்க, அது அன்பெய்டு, அஜெண்டாவே கிடையாது அதுல. அவரை துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்காங்க. அவர் பொண்டாட்டி குழந்தைங்களை வெளியே தள்ளினாருன்னா then you can ask this question. அவர் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஒரு உச்சக்கட்ட நடிகர் பைஜாமால கிளம்பி வெளியே போறாருன்னா ஒண்ணு அவர் பைத்தியமா இருக்கணும், இல்ல அவர் இறக்கப்பட்டிருக்கணும். ஜெயம் ரவி டெஃபினெட்லி பைத்தியம் கிடையாது. He was thrown out of his house. Okay, அவர் வீட்டுல ஆதிக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆர்த்தியும் குழந்தைங்களையும் வெளியே தூக்கி போட்டா is this valid? It's not. So it happens in a marriage, these things happen. அந்த மாதிரி ஒரு வெரிசல் தனுஷும் இவங்களும் ஹுக்கப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவியை வெறுப்பேத்துறதுக்காக பார்ட்டிஸ்ல எல்லாம் அப்படியே நாக்க நீட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டோஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஐ நோ அண்ட் I've been told that அதுக்கெல்லாம் கோட் இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல. 2 பேருமே நாக்க வெளியே நீட்டிட்டு போட்டோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் மீரா மிதுன்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறாங்கன்னா மேட்டர் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். It's very indicative of இப்பதான் மேட்டர் முடிச்சிருக்கோம், இல்ல நாங்க ஒருத்தர் we regularly hook up, எங்களுக்குள்ள மேட்டர் நடக்குதுன்ற மாதிரி அது ஒரு சிம்பாலிசம். அது தேடி அந்த போட்டோவை தூக்கிட்டு இருக்காங்களே இப்போ இன்டர்நெட்ல இருந்து ஆர்த்தியும் அவங்க அம்மாவும். பிகாஸ் இந்த விளக்கம் யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. ஜென்சில நிறைய பேருக்கு இது தெரியும். ரவி didn't know this. ரவி actually didn't know this. ஏன்னா சித்தார்த்தா லைஃப் சுத்தி வர யாருமே சொல்லல இதெல்லாம் அவர்கிட்ட. இப்ப நிறைய பேர் கேட்கறதே 2 கொஸ்டின் தான். ஒண்ணு, படத்தோட ப்ரமோஷனுக்கு அவங்களும் ஜெயம் ரவியோட மதரும் சேர்ந்து ஆர்த்தி பத்தி அவ்வளோ நல்லா புகழ்ந்து பேசுறாங்க. பெஸ்ட் ஒய்ஃப், பெஸ்ட் கிராண்ட் ஐ மீன் இன்லா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க. ஸோ அது எல்லாமே இப்ப பொய்யா அப்படின்ட்டு கேட்கறாங்க. இன்னொன்னு டிவோர்ஸ் போய் தான் எல்லாம் உங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு தான், உங்கள்ட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு தான். அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம் எப்பவுமே அந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. எல்லாம் போய் தான். ஓகே, அதெல்லாம் போய் தான். அண்ட் டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஏன் கெனிஷாவோட வெளியே ஐ மீன் அவங்க ஈவன் தோ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் டிவோர்ஸ் வந்து ஒன்று ப்ராப்பராக ஒன்று அனௌன்ஸ் பண்ணாததுக்கு முன்னாடி ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது இன்னொன்று கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலுமே இது ஜெயம் ரவிக்கு ஒரு வின் சிச்சுவேஷனா தான் அமைய போகுது. இப்ப கோர்ட்ல வந்து சப்போஸ் ஆர்த்தி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் ஜெயம் ரவி சீட்டட் ஆன் ஹர் அண்ட் இந்த டைம்ல அவன் வேற பொம்பளையோட இருந்தான்னா கோர்ட் என்ன சொல்லுன்னா அப்ப தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஆம்பளை விட்டுருங்க. Okay. And ஜெயம் ரவியை penalize பண்ணும் ஹெவியா. That's the court proceeding. ஓ நீ இன்னொருத்தியோட சுத்தனியா, அப்ப நீ இவ்ளோ அலுமனி கொடு அப்படின்ட்டு. இப்ப that won't be possible because ஜெயம் ரவி is only claiming money from her. அந்த கிளைமும் போட்டாச்சு. இந்த வீடு இந்த காசு அப்படின்ற கிளைம். அண்ட் அவர்கிட்ட தம்படி காசு இல்லைன்னு he can prove his bank statements for the last 12 months. Everything is there with it. Okay. So அதுவும் நடக்காது.
அது அண்ட் மூணாவது ஜெயம் ரவிட்ட இப்ப நிறைய எவிடன்ஸ் இருக்கு தனுஷ் அண்ட் ஆர்த்தியோட அஃபேர் பத்தி. இந்த 3 விஷயத்தினாலயுமே ஆர்த்தி கோர்ட்டுக்கு வர பயப்படுறாங்க. she doesn't want this to go to courtனா அவங்க அப்படியே ஒரு குடும்ப பெண்மணியா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க லீலைகள் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க கோர்ட் வரைக்கும் இது போகாம இருக்கணுமேன்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. அப்படி போகாம இருக்கணும்னா ரவி வீட்டுக்கு திரும்ப வரணும், இன்னும் 4 மெடிசன் கொடுத்தா அவனை மக்காக்கி பெட்ல கட்டி போட்டுறணும், ஜூலி கணபதியா மாறணும். அதான் ரவி, தட்ஸ் வாட் ஆர்த்தி வாண்ட்ஸ் டு டு. ஆர்த்தி வந்து என்ன எக்ஸ் ஒய்ஃப்னு கூப்பிடாதீங்க, நான் இன்னும் வந்து லீகலா டிவோர்ஸ் வாங்கல அப்படின்றத சொல்றாங்க. அது அவங்க சொல்லலாம், நம்ம ஒன்னும் ஆர்த்தி ரவியோட அடிமைகளோ எம்ப்ளாயிஸோ கிடையாது. we have free will. when ஜெயம் ரவி is telling everybody that அது எக்ஸ் தான் அப்படின்னா as a ஜெயம் ரவி ஃபேன் நானும் அது எக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து இன்னும் லவ் இருக்க மாதிரி இன்னும் எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிடாதீங்க. அவங்க சர்க்கிள்ஸ்ல இருக்கிற தனுஷ், இந்த பணக்கார வைஃப்ஸ் அவங்களும் சொல்லட்டும், ஆர்த்தி ரவின்னு சொல்லட்டும். ஆக்சுவலி இப்போ சொல்றபடி ஆர்த்தி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் ரவி கூட வாழ்றதுக்கு அப்ப அவங்களுக்கு ஐ மீன் ரவி மோகன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல, தனுஷோட அஃபேர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பைசாவும் வாங்கியாச்சு. ரவி மோகனை உள்ள இழுத்து கட்டி போட்டு சவுக்கால அடிச்சு இன்னும் அடிமைப்படுத்தி மேபி கொன்னுட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் தனுஷா கட்டி பண்ணவா? இதெல்லாம் எதையும் பண்ணாமலே அவங்க தனுஷ கட்டிக்கிட்டோம். apparently she has introduced Dhanush to the children saying new daddy. இப்போ இது ரொம்ப சிம்பிளா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். I don't have proof for this, but accident ஆன கார்ல தனுஷ் இருந்தானா, தனுஷ் ஓட்டிட்டு இருந்தானா, தனுஷ் சரக்கு அடிச்சிருந்தானா, இந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதுக்கு இமெயில் எதுவுமே இல்ல. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப் அப்படினா கேட்பாங்க. we are getting proof for this. ஓகே. சோ இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி தான், என்ன ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ஓகே சோ இப்போ ஆல்மோஸ்ட் ரவி மோகன் அவர் இத்தனை படம் நடிச்சிருக்காரு, இவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு, அப்ப எதுவுமே அவர்கிட்ட இல்ல, எல்லாமே ஆர்த்தி அவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு இந்த லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சிம்பிளா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்து யாரை விருப்பப்படுறாங்களோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? சிம்பிளா பிரிஞ்சிடலாம். ஆர்த்தி thinks she has an image. அவங்க வளர்த்திருக்காங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டு 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 தனக்கு ஒரு இமேஜ் வளர்த்திருக்காங்களே, அது தலைக்கு ஏறி போய் அந்த இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தன்னை கண்ணகின்னு காட்டுறாங்க, உத்தமின்னு காட்டுறாங்க. பட் ஆல் த எவிடன்ஸ் தட் ஐ ஆல்சோ மேனேஜ் டு see, எனக்கு அப்ப கார்த்திக் குமார் சொல்லிதான் தெரியும், நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. அது த்ரூ அவுட் அங்க நிறைய நடக்கும். நான் நிஜமே வைஃப் ஸ்வாப்பிங் தான் நடக்குதோன்னு நினைச்சேன். தான் ரவிக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுன்னு எனக்குமே 3 months முன்னாடி தான் தெரியும். ஓபன் ரிலேஷன்ஷிப்பா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர்லாம் அவங்கக்குள்ள they form these இந்த மாதிரி விச் கிராஃப்ட் கல்ட் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அவங்க ஆரம்பத்துல நான் கார்த்திக் குமார் வைஃபா இருந்ததுனால 2-3 வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சேர்த்துக்கிட்டாங்க. பார்த்தா வா உய்ஜா போர்ட் பண்ணலாம், வா ஸ்பிரிட்ஸ் கால் பண்ணலாம், பிளாக் மேஜிக் பண்ணலாம், இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த குஷ்பு அந்த கேர்ள்ஸ். even Trisha is sitting on Kushbu's lap and eating together and all. அவங்க பல்ல விஷயம் பேக்ல பிளாக் மேஜிக்ல ஆர்ஜில பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த க்ளோஸ்னஸ்ல தான் you will get photographs like that, you will get videos like that. ரெண்டும் டக்கன் மடி மேல I was touched உட்காந்து touching your ரெண்டும் ஸ்டாம்ப் போட்டிருக்குங்க. பார்த்தாலே தெரியுது LSD. Now what are they going to say that put Suchitra defamation, put her in jail? என்ன இப்போ அவங்களுக்கு அதை விட முக்கியமா இப்போ ஆர்த்தி தனுஷ் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல என் மேல கேஸ் போடுவாங்களா? குஷ்பு ஓப்பனா பிளாக் மேஜிக் பண்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். காசு வாங்கிட்டு அவங்க பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. இத சொன்னதுக்கு என்ன ஜெயில போடுவாங்களா? சுஜாதா விஜயகுமார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, கைண்ட் ஆஃப் என்ன டிஃபேம் பண்ணாதீங்க, நான் இது வரைக்கும் வந்து மீடியாக்குள்ள வந்தது இல்ல, என்னோட ஐடென்டிட்டி வச்சு நான் பேசுனது இல்ல. அவங்களுக்கு என்ன அவங்க எப்போ செலிபிரிட்டி, ஐயோ என்ன டிஃபேம் பண்ணாதீங்க. இது ஒரு மலையாளம் ரீல் வந்தது ஞாபகம் இருக்கா? ஐயோ தெய்வமே என்ன എന്തിനാ എനിക്ക് ഇത്ര സൗന്ദര്യം കൊടുത്ത ഷോ, why did you make me so beautiful அந்த மாதிரி இல்ல இது. ஆமா 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 gives two fucks about who this Sujata is. Who the fuck? Nobody gives two fucks about Aarti also, much less Sujata. ஏன் பேரை கெடுக்காதீங்க. மயிர் மாதிரி இல்ல இந்த லெட்டர்.
தேர்ட் ரேட் டிவி சீரியல் குடும்பம் அது. ஓகே. அவ்வளவுதான். I think you should end this interview right now. யா ஆல்மோஸ்ட் ஸோ அப்போ பார்த்தா ரவி கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, அதான் உண்மை இல்லையா? அவர் ஓன் பண்ண எதுவுமே இப்போ அவர்கிட்ட இல்லை. துட்டு இல்ல, அவ்வளவுதான். கெனிஷாட்ட கொஞ்சம் துட்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அபவுட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி நம்ம இந்த சைடும் யோசிச்சு பார்த்துருக்கணும் அப்படின்றது சம்வாட் தோணுது. Thank you so much for having me. Thank you Suchi, and bye, see you soon. Thanks a lot.